உடல் பருமன் என்பது உலகளாவிய பிரச்சனையாக உள்ளது. உடல் பருமன் குறித்து மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் முறையான வழிமுறைகளை பின்பற்றினால் ஆரோக்கியமான முறையில் எடையை குறைக்கலாம் என்கிறார் மனநல ஆலோசகர் பூர்ணச்சந்திரிகா. புதிய தலைமுறையிடம் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை சுருங்க கீழ் விளங்கிக்கொள் பகுதியில் பார்க்கலாம். ஒரு பர்டிகுலர் இந்த இறப்பை குறித்து மட்டும் நம்மளால மற்ற டீடைல்ஸ் எல்லாம் இல்லாம சொல்ல முடியாது. பட் பொதுவாக இப்ப இருக்கிற மனநிலை எப்படின்னா, இப்போ எங்க பார்த்தாலுமே நம்ம நல்லா ஃபிட்டா இருக்கணும், நம்ம ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கிற நல்ல விஷயம் தான். பட் அதுல ஒரு சின்ன ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை என்னன்னா, ரொம்ப ஒல்லியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த ஒல்லி தான் ஹெல்த்தி, அப்படி இருந்தாதான் நல்லா இருப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இதனாலேயே என்ன ஆயிடுதுன்னா, உடனடியாக இப்ப இருக்கிற ஜென் இசட் மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இன்னைக்கு டயட் இருக்க ஆரம்பிச்சோமா, நாளைக்கே ஒரு 10 கிலோ குறைஞ்சிடணும், இன்ஸ்டன்ட் ரிசல்ட் எதிர்பார்க்கறாங்க. அந்த இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ன்றது எப்படியுமே கிடைக்க போறது இல்ல. அப்போ அதனால மக்களுக்கு என்ன ஆயிடுது, நம்ம தான் டயட்டிங் ஆரம்பிச்சோம், நம்ம ஓடுறோம், நம்ம எல்லாம் பண்றோம், ஆனா இன்னும் நமக்கு உடம்பு குறையிலையே அப்படின்னு அதுல சில பேருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு டிப்ரெஷன். சோ இது இப்படியும் வரும், அப்படியும் வரலாம். சோ டிப்ரெஷனால ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த டிப்ரெஷனாலேயே இன்னும் அதை நீக்கிறதுக்காக நான் சாப்பிடுறேன் கம்ஃபர்ட் ஃபுட்னு வாங்க இல்லையா, அது பிரியாணியா இருக்கலாம், இல்லாட்டியும் 3 மணி நைட்டு 2 மணிக்கு நூடுல்ஸ் சாப்பிட்றதா இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் உள்ள போயிடுறது. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனாலயே இன்னொன்னு இந்த உடல் பருமன்றது சில பேருக்கு ஜெனட்டிக்கா இருக்கும். என்னோட பாடி வெயிட் எப்படி, இதுல நான் கம்ஃபர்டபுளா இருக்கேன், இது எனக்கு கம்ஃபர்டபுளே இல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் இதை இழைக்கணும் அப்படின்றதுக்கு முன்னால ஒரு குவாலிஃபைட் டீம் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாரும் இருக்கணும். அதுல ஒரு டாக்டர்ல, பிசிஷியன், ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், இது எல்லாருக்கும் போயிட்டு, அதுவும் நம்ம இந்த மாதிரியான ஒரு அறுவை சிகிச்சை முறைக்கு போறதுக்கு முன்னால நம்ம எல்லா மெத்தட்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணோமா, எல்லா டயட்ல இருந்து, நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ல இருந்து, நம்மளோட இமோஷனல் இதுவை எப்படி ரெகுலேட் பண்ணோம், நம்ம ஒரு பிரச்சனை வந்தா உடனே சாப்பாட்டை நோக்கி ஓடாம நம்ம எப்படி அதை கோப் பண்ணோம் அப்படின்ற இந்த மற்ற எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிட்ட அப்புறமும் நமக்கு சரியான ஒரு வெயிட் லாஸ் இல்ல அப்படின்ற பட்சத்துல நம்ம இந்த அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம். இப்போ யூடியூப்ல பார்த்தா ரொம்ப நல்ல சயின்டிபிக்கா, நல்ல அறிவியல் பூர்வமா, நல்ல ஒரு தெளிவான ஒரு பார்வையும் தெரியுது சில வீடியோஸ்ல. ஆனா பல வீடியோஸ்ல எந்தவித கண்டென்ட்ன்றதுக்காக ரொம்ப ஒரு ஃபேஷன் ஃபேட்ன்ற மாதிரி ரொம்ப இதை சாப்பிட்டா இன்னைக்கு இழைக்கலாம், இதை மட்டும் பண்ணுங்க சரியாயிடும், அந்த ஒரு எக்ஸசைஸ்ல பெலி ஃபேட் குறைஞ்சிரும், அப்படி இப்படின்ற பல விதமான இது பாக்குறோம். அதனால எது சரி எது தவறுன்றத அந்த அறிவியல் பூர்வமா பிரிஸ்கிரைப் பண்றது நமக்குன்று பார்த்தாலே தெரிஞ்சிரும். இது நல்ல கரெக்டான ஒரு இதுலதான் சொல்றாங்க. அத யாரு பேசுறான்றது இருக்கு. சோ எல்லாருமே பேசிட முடியாது. சோ யார் பேசுறா, என்ன பண்றாங்க அப்படின்றத பார்த்துட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தா எந்த பிரச்சனையும் வராது.